வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தங்கள் காரணமாக பாடசாலை புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு புதிய புத்தகங்களை வழங்கும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பம். லண்டன் தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இருவரின் பெயர்களை லண்டன் போலீசார் வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து விரிவான செய்திகள். கட்டார் ரியால்களை இலங்கை ரூபாவாக பரிமாற்ற முடியாமல் கட்டாரில் இருந்து தாயகம் திரும்பிய இலங்கை பிரஜைகள் இன்று அதிகாலை பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். விமான நிலையத்திலுள்ள வங்கி கிளைகளில் கட்டார் ரியாலை பரிமாற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்ததாக அவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டனர். இந்த விடயம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கடமை நேர முகாமையாளரிடம் நாம் வினவினோம். கட்டாரிலிருந்து வருகை தந்த இலங்கை பிரஜைகள் இந்த விடயம் குறித்து தம்மிடம் முறையிட்டதாக அவர் தெரிவித்தார். இதன் பிரகாரம் விமான நிலையத்தில் உள்ள வணிக வங்கிகளின் கிளைகளிடம் இதுகுறித்து வினவியதாக முகாமையாளர் கூறினார். மறு அறிவித்தல் வரும் வரை கட்டார் ரியாலை பரிமாற்ற வேண்டாம் என மத்திய வங்கி தமக்கு அறிவித்துள்ளதாக குறித்த வணிக வங்கியின் முகாமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். 6 நாடுகள் கட்டாருடனான ராஜதந்திர உறவுகளை துண்டித்துக் கொண்டதை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கட்டார் மற்றும் இலங்கைக்கு இடையிலான விமான சேவை வழமை போன்று இடம்பெறுவதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கடமை நேர முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையால் 7 மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி, களுத்துறை, காலி, மாத்தறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகத்தின் மண் சரிவு ஆராய்ச்சி பிரிவு பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டார். நுவரெலியா மாவட்டத்தில் கொத்மலை மற்றும் அம்பகமு ஆகிய பகுதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். இந்த மாவட்டங்களில் அதிக மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதால் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மண் சரிவு ஆராய்ச்சி பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்தார். அபாயம் நிலவும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தங்கள் காரணமாக பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உடைமைகளை இழந்த மாணவர்களுக்கு புதிய புத்தகங்களை வழங்கும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக கல்வி அமைச்சில் புதிய புத்தகங்களை மேலதிகமாக அச்சிடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் திசஹேவாவிதான தெரிவித்தார். பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டிற்கு அமைய புத்தகங்கள் வழங்கப்படவுள்ளதாக அவர் மேலும் கூறினார். இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் உள நலத்தை மேம்படுத்துவதற்கான ஆலோசனை சேவைகளை வழங்க உள்ளதாக அமைச்சின் செயலாளர் மேலும் கூறினார். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சுற்று நிறுவனம் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 56,000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவு தெரிவித்துள்ளது. அதிகமான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 12,610 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் கடந்த மாதத்தில் மாத்திரம் 2,994 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கம்பஹா மாவட்டத்தில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 8,324 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் திருவோணமலை மாவட்டத்தில் 4,256 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு தெரிவித்துள்ளது. முச்சக்கர வண்டிக்கான சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு போக்குவரத்து தொடர்பான தேசிய சபையின் பயிற்சி அத்தாட்சி பத்திரத்தை பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதியிலிருந்து இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து தொடர்பான தேசிய சபையின் செயலாளர் டாக்டர் சிசர கொத்தகொட தெரிவித்தார். ஆகவே சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் இந்த பயிற்சி அத்தாட்சி பத்திரம் பெற்றுக் கொள்வது அவசியமாக்கப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பித்த பின்னர் போக்குவரத்து தொடர்பான தேசிய சபையினால் மேற்கொள்ளப்படும் பயிற்சி நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வாரத்திற்கு 200க்கும் மேற்பட்டவர்கள் சாரதி அனுமதி பத்திரத்திற்காக விண்ணப்பிக்கின்ற போதிலும் அவர்களில் முச்சக்கர வண்டிக்காக விண்ணப்பிப்பவர்கள் அனைவரும் கட்டாயமாக இந்த பயிற்சி நடவடிக்கையில் கலந்து கொள்ள வேண்டும் என போக்குவரத்து தொடர்பான தேசிய சபையின் செயலாளர் மேலும் கூறினார். இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாத்தளை, பொலனறுவை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலான சற்று பலத்த காற்று வீசக்கூடும். பொதுவாக மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலான சற்று பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலியூடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டையூடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் அடிக்கடி வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். இதேவேளை நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் இடைக்கிடையே வீசுவதுடன் கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.